வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வினோத். நான் லட்சிய நண்பர்கள் குரூப்பில் இருந்து பேசுகிறேன். என்னென்னா இப்போ டிஎன்எஸ்டிசி எக்ஸாம் நடக்க போகுதுன்னு அறிவிப்பு வரப்போகுது. அதுக்கு எக்ஸாம் இருக்கும். அதுக்கு உண்டான மெட்டீரியல் நம்மளே தயார் பண்ணி படிக்கிறது. என்னென்னா அது போன தடவை நிறைய பேர் படித்து எந்த கொஸ்டின் வரலை அப்படின்னு நிறைய பேருக்கு ஏமாந்தும் போயிருக்காங்க. இதற்காக நமக்கு நாமே தயார் பண்ண கொஸ்டின்ஸ் இதெல்லாம். சரிங்களா? இது நம்ம நண்பர்களுக்காக. இது எந்த ஒரு வியாபார நோக்கத்துக்காகவும் இல்லை. இதை நான் யாருக்கும் பணத்திற்காக விற்பனை செய்யவும் இல்லை. ஓகேங்களா? இது நமக்காக ரெடி பண்ணி நம்ம குழுவின் சார்பாக, லட்சிய நண்பர்கள் குழுவின் சார்பாக இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன். சரிங்களா? இப்போ ஓட்டுநர் கல்வி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்லேருந்து நான் ஒரு 50 கொஸ்டினுக்கு இன்றைக்கி ஆன்சர் பார்க்க போகிறோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சரி, ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ட்ரக் என்பது ட்ரக் டேஷ் வகை வாகனமாகும். ஆன்சர் பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனம். சரிங்களா? ரேடியேட்டரில் உள்ள தண்ணீர் கொள்ளளவு எவ்வளவு? லைலாண்ட், டாட்டா ரெண்டு வண்டிக்குமே நம்ம பார்க்க போகிறோம். லைலாண்டும் பார்க்க போகிறோம், டாட்டாவும் பார்க்க போகிறோம். நமக்கு எந்த வண்டியோட கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு தெரியாது. அதனால் நான் ரெண்டுக்குமே சொல்கிறேன். ரெண்டுமே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ரேடியேட்டரில் உள்ள தண்ணீர் கொள்ளளவு எவ்வளவு? லைலாண்ட், டாட்டா ரெண்டுக்குமே 19 லிட்டர் தான். சரி, இன்ஜின் ஆயில் கொள்ளளவு எவ்வளவு? லைலாண்ட் 10.5 லிட்டர், டாட்டா 14 லிட்டர். இன்ஜினிற்கு எந்த வகை ஆயில் பயன்படுத்தப்படுகிறது? இன்ஜினிற்கு எந்த ஆயில் பயன்படுத்தப்படுகிறது? லைலாண்ட் ALT 50W40, டாட்டா SAE 50W40. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ALT 50W40, SAE 50W40லாம் பழைய மெத்தடு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் BS3க்கு அப்புறம் வர வண்டி எல்லாமே ALT தான். டாட்டாவாக இருந்தாலும் லைலாண்டாக இருந்தாலும் ALT தான், 50W40 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. கியர் பாக்ஸ் ஆயிலின் கொள்ளளவு எவ்வளவு? லைலாண்ட் 6.5 லிட்டர், டாட்டா 7.5 லிட்டர். ஓகே. கியர் பாக்ஸிற்கு எந்த வகை ஆயில் பயன்படுகிறது? கியர் பாக்ஸிற்கு எந்த வகை ஆயில் பயன்படுகிறது? லைலாண்ட் ALT 90, டாட்டா SAE 80W90. டிஃபரன்ஷியல் ஆயில் கொள்ளளவு எவ்வளவு? லைலாண்ட் 14 லிட்டர், டாட்டா 12 லிட்டர். இதில் இந்த டிஃபரன்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். டிஃபரன்ஷியல் அப்படிங்கிறது நம்மளோட கிரவுண்ட் தான் டிஃபரன்ஷியல். ஓகேங்களா? ஓகே. டிஃபரன்ஷியல் ஆயில் கொள்ளளவு எவ்வளவுன்னு பார்த்தோம். லைலாண்ட் 14 லிட்டர், டாட்டா 12 லிட்டர். இப்போ அடுத்து 8வது கொஸ்டின். டிஃபரன்ஷியலுக்கு எந்த வகை ஆயில் பயன்படுகிறது? ஆன்சர் லைலாண்டுக்கு ALT 140, டாட்டா SAE 85W140. ஓகேங்களா? லைலாண்ட் 140, ALT 140, டாட்டா SAE 85W140. ஓகே. இப்போ 9வது கொஸ்டின் போவோம். பவர் ஸ்டேரிங் பாக்ஸ் ஆயிலின் கொள்ளளவு எவ்வளவு? பவர் ஸ்டேரிங் பாக்ஸ் ஆயிலின் கொள்ளளவு எவ்வளவு? லைலாண்ட் 4 லிட்டர், டாட்டா 3 லிட்டர். ஓகே. 11வது கொஸ்டின். ஃபேன் பெல்ட் டென்ஷன் அளவு என்ன? ஃபேன் பெல்ட் டென்ஷன் அளவு என்ன? லைலாண்ட், டாட்டா ரெண்டுக்குமே 12 மில்லிமீட்டர் முதல் 15 மில்லிமீட்டர் வரை. ஓகேங்களா? ஓகே. பேட்டரியில் டிஸ்டில்டு வாட்டர் எவ்வளவு இருக்க வேண்டும்? பேட்டரியில் டிஸ்டில்டு வாட்டர் எவ்வளவு இருக்க வேண்டும்? ஓகே. இதுக்கு ஆன்சர் பேட்டரியில் உள்ளிருக்கும் பிளேட்டுகளின் மட்டத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் உயரமாவது இருக்க வேண்டும். பேட்டரி உள்ளிருக்கும் பிளேட்டுகளின் மட்டத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் உயரமாவது இருக்க வேண்டும்.
ஓகேங்களா? அடுத்தது 13வது கொஸ்டின். கனரக வாகனத்தின் முன் டயர் காற்றழுத்தம் டேஷ் அளவு இருக்க வேண்டும். கனரக வாகனத்தின் முன் டயர் காற்றழுத்தம் டேஷ் அளவு இருக்க வேண்டும். 5.3 கிலோகிராம். இது ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. 14வது கொஸ்டின். பாரம் ஏற்றிய நிலையில் டேஷ் கிலோகிராமுக்கு மேல் உள்ள வாகனங்கள் கனரக வாகனங்கள் ஆகும். விடை 12,000 கிலோகிராம். அதுக்கு மேலே இருக்கிறவங்க கனரக வாகனம். 12,000 கிலோகிராம். சரி, இப்போ 15வது கொஸ்டின். ஸ்டேரிங் இலகுவாக திரும்ப காரணம். இது எல்லாருக்குமே நமக்கே தெரியும். பவர் ஸ்டேரிங் பாக்ஸ் தான் அதுக்கோட ஆன்சர். ஓட்டுநர் இருக்கையின் சாய்மானம் டேஷ் அளவு இருக்க வேண்டும். 90 டிகிரி. சரிங்களா? ஸ்டேரிங் வீலை திருப்ப டேஷ் முறையை கடைபிடிக்க வேண்டும். இதோட ஆன்சர் புல் அண்ட் புஷ். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஆக்சிலேட்டர் பெடலை அழுத்த டேஷை பயன்படுத்த வேண்டும். கணுக்கால் அசைவை பயன்படுத்த வேண்டும். கிளட்ச் பெடலை அமுத்த டேஷை பயன்படுத்த வேண்டும். இடது கால் முன்பாதத்தில் அழுத்த வேண்டும். இடது கால் முன்பாதத்தில் அழுத்த வேண்டும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ 20வது கொஸ்டின். ஸ்டேரிங் வீலை டேஷ் அல்லது டேஷ் என்ற அளவில் பிடிக்க வேண்டும். ஆன்சர் 9-3 அல்லது 10-2. இந்த பிரகாரம் தான் பிடிக்கணும். ஸ்டேரிங் வீலை கடிகார மாதிரி வச்சு 9-3 10-2 அந்த இதில் தான் ஸ்டேரிங் பிடிக்கணும். சரி, இப்போ 21வது கொஸ்டின். ஸ்டார்டர் பட்டன் டேஷை இயக்குவதற்கு பயன்படுகிறது. ஸ்டார்டர் பட்டன் டேஷை இயக்குவதற்கு பயன்படுகிறது. இதுக்கு ஆன்சர் இன்ஜினை இயக்குவதற்கு. 22வது கொஸ்டின். இன்ஜினை இயக்கும் பொழுது டேஷை முழுவதும் அழுத்த வேண்டும். இன்ஜினை இயக்கும் பொழுது டேஷை முழுவதும் அழுத்த வேண்டும். கிளட்ச் பெடலை முழுசா அழுத்தணும். இது ஆன்சர். கிளட்ச் பெடலை அழுத்த வேண்டும். 23வது கொஸ்டின். ஓடாமீட்டர் மூலம் டேஷ் அறிந்து கொள்ளலாம். ஓடாமீட்டர் மூலம் டேஷ் அறிந்து கொள்ளலாம். விடை வாகனம் ஓடிய தூரம். சரி, அடுத்து 24வது கொஸ்டின். அம்மீட்டர் மூலம் டேஷ் அறிந்து கொள்ளலாம். அம்மீட்டர் மூலம் டேஷ் அறிந்து கொள்ளலாம். மின்சார அளவு. ஓகேங்களா? இப்போ 25வது கொஸ்டின். வாகனத்தை நிறுத்தி வைக்கும் பொழுது டேஷ் உபயோகித்து வாகனத்தை நகராமல் செய்ய வேண்டும். வாகனத்தை நிறுத்தி வைக்கும் பொழுது டேஷ் உபயோகித்து வாகனம் நகராமல் செய்ய வேண்டும். இதுக்கு ஆன்சர் கை பிரேக், ஹேண்ட் பிரேக் போடணும். ஓகேங்களா? சரி, இப்போ 26வது கொஸ்டின். இன்ஜின் இயங்கியவுடன் டேஷை சரிபார்க்க வேண்டும். இன்ஜின் இயங்கியவுடன் டேஷை சரிபார்க்க வேண்டும். விடை டேஷ்போர்ட் மீட்டர்களை சரிபார்க்க வேண்டும். ஓகேங்களா? சரி, இப்போ 27வது கொஸ்டின். கனரக வாகனத்தை எப்பொழுதும் டேஷ் கியரிலேயே நகர்த்த வேண்டும். இதுக்கு ஆன்சர் நகர்த்தும் கியர். ஓகேங்களா? இப்போ 28வது கொஸ்டின். வாகனத்தை பின்புறம் செலுத்த டேஷ் கியரை உபயோகிக்க வேண்டும். இதுக்கு விடை ரிவர்ஸ் கியர். சிங்க்ரோமிஸ் கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட கனரக வாகனங்களில் டேஷ் செய்ய தேவையில்லை. டபுள் டி கிளட்ச். ஓகேங்களா? டபுள் டி கிளட்ச்னா அப்படின்னா டபுள் கிளட்ச். டபுள் டி கிளட்சுங்கிறது டபுள் கிளட்ச். சிங்க்ரோமிஸ் கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட கனரக வாகனங்களில் டேஷ் செய்ய தேவையில்லை. டபுள் டி கிளட்ச் செய்ய தேவையில்லை. இது சரி. இதில் சிங்க்ரோமிஸ் கியர் பாக்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ வர லேட்டஸ்ட் கியர் தான் சிங்க்ரோமிஸ் கியர். சரிங்களா? பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் கிளட்ச் டபுள் கிளட்சில் தான் கியர் போட முடியும். இப்போ சிங்கிள் கிளட்ச் கியர் பாக்ஸ், அதுதான் சிங்க்ரோமிஸ் கியர் பாக்ஸ். சரி, இப்போ 30வது கொஸ்டின். லைலாண்ட் வாகனத்தின் வீல் பேஸ் டேஷ் மீட்டர் ஆகும். லைலாண்ட் வாகனத்தின் வீல் பேஸ் டேஷ் மீட்டர் ஆகும். 5.6 மீட்டர். ஓகேங்களா? சரி, 31 கொஸ்டின் நம்பர். ஒரு வாகனம் நிற்கும் பொழுதும் நேர் சாலையில் ஓடும் பொழுதும்
அதன் டேஸ் மாறுவதில்லை, அளவுகள் மாறுவதில்லை. ஒரு வாகனம் நிற்கும் பொழுதும் நேர்ச்சாலையில் ஓடும் பொழுதும் அதன் டேஷ் மாறுவதில்லை, அதன் அளவுகள் மாறுவதில்லை. ஓகேங்களா? இப்ப 32வது கொஸ்டின். வளைவுகளில் வாகனம் திரும்ப நேர்ச்சாலையை விட அதிகமாக டேஷ் தேவைப்படுகிறது. வளைவுகளில் வாகனம் திரும்ப நேர்ச்சாலையை விட அதிகம் டேஷ் தேவைப்படுகிறது. அதிக அகலம். ஆன்சர் அதிக அகலம். ஓகேங்களா? சரி, இப்ப 33வது கொஸ்டின் போறோம். வாகனம் இயங்கும் திசையில் செல்லும் பாதசாரிகளுக்கு குறைந்தபட்சம் டேஷ் இடைவெளி விட வேண்டும். வாகனம் போகும் திசையில் செல்லும் பாதசாரிகளுக்கு குறைந்தபட்ச இடைவெளி டேஷ் விட வேண்டும். ஓகேங்களா? இது 33வது கொஸ்டின். 1 மீட்டர் விடணும். வாகனம் போகும் திசையில் செல்லும் பாதசாரிகள் குறைந்தபட்சம் 1 மீட்டர் இடைவெளி விட வேண்டும். ஆன்சர் 1 மீட்டர். ஓகே, இப்போ 34வது கொஸ்டின். பிற வாகனம் போன்ற நகரும் தடைகளுக்கு குறைந்தபட்சம் டேஷ் இடைவெளி விட வேண்டும். பிற வாகனம் போன்ற நகரும் தடைகளுக்கு குறைந்தபட்சம் டேஷ் இடைவெளி விட வேண்டும். 1 மீட்டர். ஆன்சர் 1 மீட்டர். ஆக்சிலேட்டர் பெடலை தளர்த்தும் பொழுது டேஷ் ஆக செயல்படுகிறது. ஆக்சிலேட்டர் பெடலை தளர்த்தும் பொழுது டேஷ் ஆக செயல்படுகிறது. விடை இன்ஜின் பிரேக்காக செயல்படுகிறது. ஓகேங்களா? சரி, இன்ஜின் பிரேக் உபயோகிக்கும் பொழுது டேஷ் அழுத்தக்கூடாது. இன்ஜின் பிரேக் உபயோகிக்கும் பொழுது டேஷ் அழுத்தக்கூடாது. ஆக்சிலேட்டர். 2 அல்லது 3 முறை விட்டு விட்டு பிரேக் பெடலை உபயோகிக்கும் பொழுது வாகனத்தின் டேஷ் சறுக்குவதில்லை. 2 அல்லது 3 முறை விட்டு விட்டு பிரேக் பெடலை உபயோகிக்கும் பொழுது வாகனத்தின் டேஷ் சறுக்குவதில்லை. விடை சக்கரங்கள். வாகனம் நிற்கும் தூரம் டேஷ் செயல்படும் தூரம் ஆகும். 38வது கேள்வி. வாகனம் நிற்கும் தூரம் என்பது டேஷ் செயல்படும் தூரம் ஆகும். சிந்திக்கும் தூரம். இது ஆன்சர். ஓகேங்களா? வாகனம் நிற்கும் தூரம் என்பது டேஷ் செயல்படும் தூரம், சிந்திக்கும் தூரம். சிந்தனை செயல்படும் தூரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, 39வது கொஸ்டின். ஓவர் ஸ்டேரிங்கினால் ஓட்டுநர் விரும்புவதை விட வாகனம் டேஷ் திரும்பும். ஓவர் ஸ்டேரிங்கினால் ஓட்டுநர் விரும்புவதை விட வாகனம் டேஷ் திரும்பும், அதிகமாக திரும்பும். அதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. 5வது கியர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. 5வது கியர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அதிவேக கியர். ஆன்சர் அதிவேக கியர். சரி, 41வது கொஸ்டின். குறுகிய வளைவுகளில் வாகனத்தை செலுத்தும் பொழுது சாலையின் விளிம்பிற்கும் சக்கரத்திற்கும் இடையே போதுமான டேஷ் இருக்க வேண்டும். குறுகிய வளைவுகளில் வாகனத்தை செலுத்தும் பொழுது சாலையின் விளிம்பிற்கும் சக்கரத்திற்கும் இடையே போதுமான டேஷ் இருக்க வேண்டும். இடைவெளி. ஆன்சர் இடைவெளி இருக்க வேண்டும். ஓகே. 42வது கொஸ்டின். டேஷ் தேய்ந்து போன நிலையில் உள்ள வாகனங்களை மலைச்சாலையில் ஓட்டுவது ஆபத்தாகும். டேஷ் தேய்ந்து போன நிலையில் உள்ள வாகனங்களை மலைச்சாலையில் ஓட்டுவது ஆபத்தாகும். விடை விடை கிளட்ச் டிஸ்க். ஓகேங்களா? கிளட்சு தேஞ்சு போயிருச்சு அப்படின்னா அதை மலைப்பாதைகளை ஓட்டுறது சிரமம். அதனால கிளட்சு டிஸ்க் தேஞ்சிருச்சுன்னா ஓட்டக்கூடாது. ஓகே. இப்போ 43வது கொஸ்டின். வாகனத்தை பின்புறம் செலுத்தி இணையாக நிறுத்துவதற்கு டேஷ் இடைவெளி போதுமானது. வாகனத்தை பின்புறம் செலுத்தி இணையாக நிறுத்துவதற்கு டேஷ் இடைவெளி போதுமானது. விடை 1½ வாகன இடைவெளி. வாகனத்தை பின்புறம் செலுத்தி இணையாக நிறுத்துவதற்கு டேஷ் இடைவெளி போதுமானது. 1½ வாகன இடைவெளி. ஓகேங்களா? இப்போ 44வது கொஸ்டின். எந்த திசையில் வாகனத்தை பின்புறம் செலுத்த விரும்புகிறோமோ டேஷ் ஸ்டியரிங் வீலை திருப்ப வேண்டும். எந்த திசையில் வாகனத்தை பின்புறம் செலுத்த விரும்புகிறோமோ
டேஷ் ஸ்டியரிங் வீலை திருப்ப வேண்டும், அதே திசையில் திருப்ப வேண்டும். ஓகேங்களா? இப்போ 45வது கொஸ்டின். சாலை சந்திப்புகளில் டேஷ் கூடாது. சாலை சந்திப்புகளில் டேஷ் கூடாது, வேகம் கூடாது. பாதசாரிகள் கடக்கும் இடங்கள் எதிர்ப்படும் போது வாகனத்தை டேஷ் வேண்டும். பாதசாரிகள் கடக்கும் இடம் எதிர்ப்படும் பொழுது வாகனத்தை டேஷ் வேண்டும், நிறுத்தம் செய்ய வேண்டும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சரி. 47வது கொஸ்டின். வயதானவர்கள் குழந்தைகள் சாலையை கடக்கும் பொழுது வாகனத்தின் வேகத்தை டேஷ் செய்ய வேண்டும். வயதானவர்கள் குழந்தைகள் சாலையை கடக்கும் போது வாகனத்தின் வேகத்தை டேஷ் செய்ய வேண்டும். ஆன்சர் குறைக்க வேண்டும். ஓகேங்களா? அடுத்து 48வது கொஸ்டின். மழைக்காலங்களில் டேஷ் உபயோகிக்கவும். மழைக்காலங்களில் டேஷ் உபயோகிக்கவும். ஆன்சர் வைப்பர். ஓகேங்களா? 49வது கொஸ்டின். மழைக்காலங்களில் சந்தைகளின் வாகனத்தை நிறுத்தி நகர்த்தும் பொழுது, மழைக்காலங்களில் மழைக்காலங்களில் சந்திப்புகளில் வாகனத்தை நிறுத்தி நகர்த்தும் பொழுது டேஷ் என்ற இடைவெளி விட்டு வாகனத்தை நகர்த்த வேண்டும். இதுக்கு ஆன்சர் முன் செல்லும் வாகனத்திற்கு பின்னால் இருமடங்கு இடைவெளி. முன் செல்லும் வாகனத்திற்கு பின்னால் இருமடங்கு இடைவெளி விட்டு வாகனத்தை நகர்த்த வேண்டும். ஓகே. இப்போ 50வது கொஸ்டின். பேருந்து ஓட்டுபவர்கள் டேஷ் இல்லாமல் பாதுகாப்பாக ஓட்ட வேண்டும். பேருந்து ஓட்டுபவர்கள் டேஷ் இல்லாமல் பாதுகாப்பாக ஓட்ட வேண்டும். போட்டி இல்லாமல் பாதுகாப்பாக ஓட்ட வேண்டும். ஓகே. இப்போ நம்ம 50 கொஸ்டினுக்கு உண்டான கேள்வி பதில் ரெண்டும் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வண்டி ஓட்டுற நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, படிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல். அதுக்கு அவங்க இந்த வீடியோவையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலும் நாங்கள் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கோம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 70 10 80 10 67. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃபாகவும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இது பணத்துக்காக கிடையாது. இது நம்மளோட ஓட்டுநர் நண்பர்களுக்காகவும் ஓட்டுநர் உறவுகளுக்காகவும் யாரும் ஏமாந்துடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான். இப்போ ஓட்டுநர் கல்வியிலேருந்து நம்ம இப்போ ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன். அதில் அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 50 கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது நிறைகுறை இருந்தாலும் நீங்களே எனக்கு சொல்லலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே.